லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வித்யா, அம்மா வராங்க. சஞ்சய், அத்தை நம்மள பாத்திருப்பாங்களா? பார்த்திருந்தா இந்த இடத்துலயே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க. அவங்க நம்மளை கவனிக்கல. காலேஜுக்கு போறேன்னு சொன்னவங்க இங்க எதுக்கு வந்திருக்காங்க? அந்த பிரீத்தி வேற கூடவே இருக்கா. நம்ம மேல ஏதாவது டவுட் வந்திருக்குமா? அப்படிலாம் இருக்காது வித்யா, யதார்த்தமா வந்திருப்பாங்க. சரி, நீ வா. இந்த பிண்டத்தை கொண்டு போய் குளத்துல கரைச்சிருங்க. எடுத்துட்டு போங்க. ஒவ்வொன்றா எடுத்து உங்க மனைவி பேரை சொல்லி கரைச்சிருங்க. இந்தாங்க ஐயா, இதை வச்சுக்கோங்க. எதுக்குமா இவ்வளோ நகை பணம்? இவரை நண்பனாவும் என்ன உங்க தங்கச்சியாவும் நினைச்சீங்கன்னா வாங்கிக்கோங்க ஐயா. பட்டணம் போயிட்டு நினைச்சதை சாதிச்சு போடணும். என்ன? நாங்க போயிட்டு வரோம். வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க ஐயா. சரி. எந்த சிச்சுவேஷன்லயும் நீ வெளியில வர முடியாத மாதிரி நான் பண்றேன். வித்யா வச்சிருந்த போட்டோல இருந்த உங்களுக்கு இவரும் திதி கொடுத்துட்டு இருக்காரு. வேதா, இந்த நாள்ல இந்த இடத்துல உன்னை நான் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன பாக்குற? இவன் ஜெயில இருந்து வெளியிலேயே வரக்கூடாதுன்னு நினைச்சுமே, இவன் எப்படி வெளியில வந்தான்னு பாக்குறியா? எல்லா இடத்துலயும் உன்ன மாதிரி கெட்ட புத்தி பிடிச்சவங்க இருக்க மாட்டாங்க வேதா. நல்லவங்களும் இருப்பாங்க. யாரு? நான் கெட்ட என்ன பிடிச்சவளா? பின்ன நீ என்ன நல்லவளா? ஸ்கூலு காலேஜ்னு கட்டி 4 பேருக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டா நீ செஞ்ச பாவம் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நானா பாவம் பண்ணவ? நீதான் என் புருஷனை கொலை பண்ண பார்த்த பாவி. உழைக்க வழி இல்லாம நீங்க நடு ரோட்ல நின்னப்ப ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்சு சேர்த்த பணம், நகை, நட்டுன்னு எல்லாத்தையும் உங்க எதிர்காலத்துக்குன்னு கொடுத்துட்டு நீங்க நல்லா இருந்தா போதும்னு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என் பொண்டாட்டி. அவ உயிருக்கு போராடும் போது உதவிக்கு வந்து நிக்காம அவ உயிர் போறதுக்கு காரணமா இருந்த நீ பாவி இல்லாம வேற யாரு? செஞ்ச பாவத்தை கழிக்க இப்படி கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கியா?
இவர் வித்யாவோட அப்பாவா? நீ இன்னும் எத்தனை கோவிலுக்கு போனாலும் என் பாவம் உன்னை சும்மா விடாது. ஒரு நாள் கூட உன்னால நிம்மதியா தூங்க முடியாது. ஏய் நிறுத்து. இவர் பெரிய உத்தமரு. இவர் விடுற சாபம்லாம் அப்படியே பலிச்சிரும். நான் ஒண்ணு உன் பொண்டாட்டிக்கு உதவ கூடாதுன்னு நினைக்கல. இன்னைக்கும் அவள மாதிரி எத்தனையோ பேருக்கு நான் இப்ப வரைக்கும் உதவிக்கிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா உன் பொண்டாட்டி சாவுக்கு நான் தான் காரணம்னு நம்பிக்கிட்டு தேவையில்லாத பகைய வளர்த்துக்கிட்டது நீ. அது மட்டும் இல்லாம இப்பவும் உனக்கு சப்போர்ட் பண்ற என் புருஷனை கொல்ல பார்த்த கொலகார நீ. என் வாழ்க்கையில ஒரு தடவை கூட நான் உன்னை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா ஏன் விதி உன்னை நான் இன்னைக்கு பார்க்கணும்னு எழுதியிருக்கு. இத பாரு, உன் முகத்துல முழிக்கிறதே பாவம் நினைக்கிறவனா? என் பொண்டாட்டி நினைச்சு வேண்டிக்கிட்டு இருக்கும் போது அவளை கொன்ன எமனையும் பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய் வார்த்தையை ஒழுங்கா பேசு. இந்த பார், உன் அதட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. நீ பேசுற பேச்சுக்கும் உன்னோட திமிருக்கும் கண்டிப்பா நீ தண்டனைய அனுபவிப்ப. பணம் வசதி வாய்ப்புன்னு இருந்தாலும் நீ செஞ்ச பாவத்துக்கு இதே கடவுள் உனக்கு கூலிய கொடுப்பான். பார்க்கலாம். ஆண்டி 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 என்ன பிரச்சனை? யார் அவரு? அவன்தான் அந்த வித்யாவோட அப்பன். அவன் என் குடும்பத்தை மறைஞ்சிருந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறான். இவன் என் புருஷனை கொல்ல பார்த்து ஜெயில கம்பி எண்ணிட்டு இருந்தான். இப்ப அங்கிருந்து ரிலீஸ் ஆகி வந்து என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான். இவனையெல்லாம் இப்படியே விடக்கூடாது. சீக்கிரமே இவனுக்கு ஒரு முடிவு கட்டுற. ஆண்டி கோயில் கோலத்துக்கு போயிட்டு போலாமா? மைண்ட் செட் இல்ல பிரீத்தி, ரொம்ப அப்செட்டா இருக்கு. கிளம்பலாம். பிரீத்தி, ஆண்டி போலாமா? ஆண்டி நீங்க கிளம்புங்க. எனக்கு பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா. இந்த ஆளு மேல ஆண்டியும் கொலை வெறியில இருக்காங்க. இந்த ஆளும் ஆண்டி குடும்பத்து மேல செம்ம கோவத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஆள் நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? அந்த வீட்ல வித்யாவை பார்த்தா என்ன நடக்கும்? அதுவும் அவதான் வேதா ஆண்டியோட மருமகன் தெரிஞ்சா என்ன ஆகும்? நினைச்சு பாக்குறப்பவே பயங்கரமா இருக்கே. எப்படியாவது அதுக்கான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட வேண்டியதான்.
சாப்பாடு இருக்காமா? இருக்குப்பா. எவ்வளவு? 60 ரூபாப்பா. அம்மா 20 ரூபா தான் இருக்கு. 20 ரூபாய்க்கெல்லாம் சாப்பாடு இல்லப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டு மிச்ச பணத்தையும் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ஏம்மா நீங்க யாரு? எனக்கு நீங்க ஏன் உதவி பண்றீங்க? பார்க்க ஊர்க்காரர் மாதிரி இருந்தீங்க, அதான் ஹெல்ப் பண்ணேன். ஆமா, எங்க வேலை செய்யறீங்க? வேலை எதுவும் இல்லம்மா. நான் வேலை கொடுத்தா செய்வீங்களா? செய்யறம்மா. நான் சொல்ற அட்ரஸ்க்கு நாளைக்கு காலையில வாங்க. தோட்ட வேலை இருக்கு, நல்ல சம்பளம் போட சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. இந்த அட்ரஸ்க்கு காலையில 10 மணிக்கு வந்துருங்க. என்ன? வந்துருவோம்மா. அம்மாடி நீங்க நல்லா இருக்கணுமா? மானசா, பெரியமா. சஞ்சய் ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்ல பெரியமா. சஞ்சய் பெரியமா, என்னடா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்க? கான்ஃபரன்ஸ்க்கு போகலையா? இல்ல பெரியமா, விஜய் ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதான் திரும்பி வந்துட்டேன். ரொம்ப நாள் பிளான் பண்ணது இன்னைக்கு கண்டிப்பா நடந்துரும்னு சொல்லிட்டு போனாங்களே, எப்படி நான் கேன்சல் ஆயிருக்கும்? எதுவும் பிரச்சனையா இருக்குமா? தெரியல பெரியமா. விஜய் வேற எதுவும் சொன்னானா? இல்லப்பா, வேற எதுவும் சொல்லல. அவன் நான் கோவில் வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பலான்னு கார் எடுத்தேன். அவன் ஃபோன் பண்ணான். என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னான். அதை தவிர வேற எதுவும் சொல்லல. நான் ஏதாவது பிரச்சனையானு கேட்டேன், அது கூட அவன் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி, அதெல்லாம் விடுறா. கோயில்ல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு மாமா. ஆனா அத்தை கோவிலுக்கு வந்திருந்தாங்க. என்ன? ஐயோ, அவங்க எதுக்கு அங்க வந்தாங்க? அப்போ வேத உங்களை பாத்துட்டாளா? இல்ல பெரியமா, ஜஸ்ட் மிஸ். பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளவுதான், அங்கேயே பெரிய சம்பவம் நடந்திருக்கும். கான்ஃபரன்ஸுக்கு கிளம்பினவ எதுக்குடா கோயிலுக்கு வரணும்? ஒருவேளை உங்க மேல எதுவும் டவுட் வந்துருச்சோ? அம்மா வராங்க. அம்மா வாங்கம்மா. என்ன சஞ்சய், உன் ஃப்ரெண்டு கூட மீட்டிங் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுமா. ஓ ஆமாமா, கான்ஃபரன்ஸ் ஏன் கேன்சல் ஆச்சு? 2 ஹவர்ஸ்ல எப்படி சஞ்சய் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்த? புரியலமா. உனக்கு புரியாது. ஏன்னா நீதான் இப்ப ரொம்ப தெளிவான ஆளா மாறிக்கிட்டு இருக்கியே. இப்போ இதெல்லாம் உனக்கு புரியாது. சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். உன்னோட ஃப்ரெண்ட் பிரவீன் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கான். கரெக்டா? ஹவர்ஸ்ல போய் அவனை எப்படி நீ பார்த்துட்டு வந்தன்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கானா? ஐயோ, அவசரப்பட்டு தப்பான போய் சொல்லி மாட்டிக்கிட்டானே. சொல்லு சஞ்சய். இல்லம்மா, நான் அவன் வீட்டுக்கு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் சிங்கப்பூர் போயிருக்கான்னு. அப்புறம் வீடியோ கால்லயே மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓ, வீடியோ கால்லயே மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துட்டேன்.
வீட்ல இருந்து கிளம்பும் போதே நீ பிரவீன் கிட்ட பேசலையா சஞ்சய்? அது இந்த மீட்டிங் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணது. அதனால நான் அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம போயிட்டேன். ஆனா அவன் அதை மறந்துட்டு ஒரு எமர்ஜென்சிக்காக சிங்கப்பூர் போயிட்டான். வேதா, பேசாதீங்க. என்கிட்டயே போய் சொல்ற? உனக்கு எங்க இருந்து வந்துச்சுடா இந்த பழக்கம்? வேதா, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. இல்லக்கா, இந்த விஷயத்துல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இல்லம்மா, நான் தப்பு பண்ணிட்டு அத நியாயப்படுத்த ட்ரை பண்ணாத. தொலைச்சிருவேன். எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த தைரியம்? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட இதையெல்லாம்? ஏய், ஏன்டா இப்படி பண்ண? என்கிட்ட கூட ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு தானே சொன்ன. அங்க போகாம வேற எங்க போன? இல்ல வேதா, எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. அவன் என்கிட்டயும் எதுவும் சொல்லல. அப்பா பையன்னு எல்லாருமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? நீங்க பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? ஏய், நீதானே இது எல்லாத்துக்கும் காரணம். என்கிட்ட மறைச்சா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இல்ல என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? ஆஹா, அத்தைக்கு இவ யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அந்த போட்டோல இருக்கிறது இவ அம்மா தானே கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் நினைக்கிறது உண்மையா இருந்து இவளை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா சாமிக்கு 108 தேங்காய் உடைப்பேன். என்ன பாக்குற? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? எனக்கு எல்லாம் தெரியும். கோயில்ல எல்லாத்தையும் நேருக்கு நேரா பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் நானே கான்ஃபரன்ஸை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். சொல்லு, யார் நீ? உண்மையை சொல்லு, யார் நீ? இனிமே நீ எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. உண்மை உன் வாயில இருந்தே வரணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லு. இப்ப நீ உண்மைய சொல்லலன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. யாருக்கு தேவசம் கொடுத்த? அந்த போட்டோல இருக்கிறது யாரு? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் தான். வேதா, இன்னைக்கு வாணியோட அப்பாவுக்கு நினைவு நாள். அதான் அவருக்கு தேவசம் கொடுக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. உன்கிட்ட சொன்னா நீ கோவப்படுவேன்னு தெரியும். அதனால நான் தான் சஞ்சய் கிட்ட சொல்லி
வாணியை கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். வாணி, நீ தப்பு எதுவும் செய்யலமா? ஏன் ஏன் அழற? தைரியமா பேசுமா. என்ன வாணி, நீ உங்க அப்பாவுக்கு தவசம் கொடுத்த?